காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு வெளியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. சோதனையை முன்னிட்டு இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சோதனை நடத்தி வந்த நிலையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே டெல்லி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கைது நடவடிக்கையில் இருந்து நிவாரணம் வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் டெல்லி நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றுள்ளதாகவும் வழக்கை அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையில் இருந்து அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை இதுவரைக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையால். இன்று மாலை அமலாக்கத்துறை அவருடைய வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டார்கள். அப்போதே அவர் இந்த நேரமும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. டெல்லியுடைய மதுபான கொள்கை திருத்தம் செய்யப்படுது 2021-22. அதுல சில்லறை மதுபான நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுல 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். அதனுடைய பின்னணி தான் இந்த கைதை நம்ம பார்க்கணும். டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அமலாக்கத்துறை கைதுன்றது. தொடர்ச்சியாக ஒரு 9 முறை சம்மன் அனுப்பியும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாமலேயே இருந்தார். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே இந்த வழக்கிலே டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் ஆகியோர் சிறையில் உள்ளார்கள். இந்நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவரது இல்லத்தில் சோதனை மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு அவரை கைது செய்வதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே அவரிடம் விசாரணை நடைபெறும் எனவும் நாளை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயத்திலே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்திலே இன்று இரவே அவசர விசாரணை நடத்தி இந்த கைதுக்கு தடை விதிக்க வேண்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க உள்ளனர். ஆகவே பல தரப்பிலிருந்தும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் நீங்கள் சொல்லியது போலவே மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலையிலே அவர் கைது செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருந்ததற்கு காரணம், நீதிமன்றத்திலே அவர் அமலாக்கத்துறை என்னை கைது செய்யக்கூடாது என தாக்கல் செய்திருந்த மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்படி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்துக்கு சென்று அங்கே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு பிறகு தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். அங்கே ஆம் ஆத்மி கட்சி ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்த முயற்சி செய்யும் நிலையிலே அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தை சுற்றிலும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்து போலீசார் அழைத்து செல்கிறார்கள். ஆகவே நாளை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா அல்லது அதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்யுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. கார்த்திகேயன், ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுகிற போதே அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஏன் அமலாக்கத்துறை கைது செய்ய முனைப்பு காட்டுது, நீதிமன்ற உத்தரவு வருகிற வரைக்கும் அவர்களால் காத்திருக்க முடியாதா அப்படிலாம் அவர் கேள்வி கேட்டார். டெல்லி நீதிமன்ற தரப்புல ரத்து செய்யப்பட்டிருக்கு, அந்த கோரிக்கையை ரத்து செய்யப்பட்டிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட கோரிக்கை. ஆனா உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவு வருவதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டது ஏன்? நிச்சயமாக உச்சநீதிமன்ற நடவடிக்கை மட்டுமல்லாது உயர் நீதிமன்றத்திலே கூட அமலாக்கத்துறை இது தொடர்பாக தங்களுடைய தரப்பு வாதங்களை நாளை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும், இந்த வழக்கிலே என்ன விசாரணை நடைபெற்றிருக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் நீதிமன்றம் கேட்டிருந்தது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன போன்ற விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட போது
இதெல்லாம் விசாரணைக்குட்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த தகவல்களை தற்போது தெரிவிக்க முடியாது என அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. அந்த தகவல்களை நாளை தெரிவிக்கும் என்ற எதிர்பார்த்த நிலையில்தான் இன்றே இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் என்று கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. இதை தவிர முன்னாள் தெலுங்கானா முதல்வரான சந்திரசேகர ராவின் மகளான கவிதாவும் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் தற்போது அமலாக்கத்துறை விசாரணையிலே இருக்கிறார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கார்த்திகேயன். ஆகவே இது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மிகவும் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கவிதாவும் தற்போது கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை காவலில் இருக்கிறார். ஆகவே இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை தாண்டி தற்போது முதலமைச்சரையே கைது செய்யும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை இதற்கான காரணங்களை, ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் கார்த்திகேயன். இல்லை என்றால் நீதிமன்றத்திலே ஏன் கைது செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். டெல்லியில மதுபான கொள்கை திருத்தப்பட்ட புகாரின் அடிப்படையில தான், அதுல முறைகேடு நடந்திருக்குங்கிற அடிப்படையில தான் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. ஏற்கனவே டெல்லி துணை முதல்வர் திரு மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதற்கான அம்சங்கள் ஏதேனும் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்க அமலாக்கத்துறையா? ஆதாரங்கள் இருக்கிறது என தொடர்ந்து அமலாக்கத்துறை நீதிமன்றங்களிலே வலியுறுத்தி வருகிறது. இதற்காக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், இந்த வழக்கிலே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் அளித்திருக்கும் அவர்களுடைய மன்னிக்கவும் அமலாக்கத்துறை விசாரணையின் போது அவர்கள் வெளியிட்ட தகவல்களையே ஆதாரமாக அளித்திருக்கிறார்கள். மதுபான கொள்கை ஊழல் வழக்கிலே கையூட்டாக பெறப்பட்ட பணம் கோவா தேர்தலிலே பயன்படுத்தப்பட்டது என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது ஆம் ஆத்மி கட்சி கோவா மாநிலத்திலே தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த சமயத்தில் இதை கையூட்டாக பெற்ற பணத்தை செலவு செய்திருந்தது என்பது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு. ஆகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் நிலையிலே ஒரு சில ஆதாரங்கள் இருப்பதாக அறிக்கைகளை அமலாக்கத்துறை நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்திருக்கிறது. இருந்த போதிலும் வழக்கு முழுமையாக விசாரணை நடந்து அதன் பிறகுதான் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை என்கிற விவரங்கள் தெரிய வரும் கார்த்திகேயன். ஏற்கனவே 9 முறை சம்மன் அனுப்பப்பட்ட சமயத்துல நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை பாதிக்கும் விதமாக தான் இந்த சம்மன் அனுப்பப்படுது, அதனால் நான் காணொளி மூலமாக ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படவே இல்லையா? நிச்சயமாக. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பத்தில் சொன்னது என்னவென்றால், என்னை சம்மன் செய்ததே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறையின் இந்த சம்மன்கள் சட்டத்துக்கு புறம்பானது, ஆகவே ஆஜராக தேவையில்லை என தெரிவித்திருந்தார். இதை எதிர்த்து அமலாக்கத்துறை நீதிமன்றத்திலே புகார் அளித்தது. அந்த சமயத்திலே எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கின்றன, தேவைப்பட்டால் நான் காணொலி மூலம் ஆஜராகிறேன் என டெல்லி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு காணொலி மூலமாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜரானார். ஆனால் அதன் பிறகு என்னை கைது செய்யக்கூடாது என அவர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார். அந்த மனு நிராகரிக்கப்பட்டதுதான் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு உடனடி காரணியாக அமைந்திருக்கிறது கார்த்திகேயன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.